பக்கம் பார்த்துட்டாள மாபிசைக்கு நம்ம அப்பாவுக்கு ஆவின் பால் கறந்து வச்சது இவனுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் ஐயா? நேத்து முந்தா நாள் வந்த பண்டாரமும் இல்லையா கறக்கும் போது பார்த்தாரா, எடுத்து வைக்கும் போது பார்த்தாரா? அப்ப நம்ம அப்பாவை காட்டிலும் பெரிய புலையனா இருப்பாரோ? தாத்தா நீர் இங்கே நில்லும், நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று 8வது அரண்மனையிலே 9ஆம் உரியிலே 10வது கலசத்திலே காளி புலையனுக்கு வைத்திருந்த ஆவின் பாலா அப்பாவுக்கு பேர்வாதிய வச்சுட்டு வெள்ளி டம்ளர்ல மாபிசைக்கு எடுத்துக்கொண்டு ஓ தாத்தா இந்தாங்க அம்மா நடுவுல நின்னு கொடுத்தா உனக்கு எனக்கும் தோஷம். நீ வெளியே வாரியா, நான் உள்ள வரட்டுமா? நானே வாரேன். வாசல்ல நின்று கொண்டு மாயாண்டிக்கு அன்னத்தை பதிலு அவளோ ஆவின் பால் கொடுத்தா. ஏன் மாயாண்டி வாங்குத மாதிரி வாங்கினாரு தாத்தா. இந்தாங்க மாபிசைக்கு மாயாண்டிய தூக்கினா எப்படி தூக்குதா? தூக்க 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 விழுந்தா எங்க துவண்ட பண்டார சொக்கி சொக்கி தாத்தா சொக்கி 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 விழுந்தார் அந்த சுடல பண்டார கிழவே. வளைஞ்சு வளைஞ்சு விழுந்தார் எங்க வயசாளி பண்டார கிழவே. சாஞ்சு சாஞ்சு விழுந்தார் எங்க சாமி பண்டார கிழவே. அப்படி தாத்தா மயங்கி மயங்கி விழுந்தார் எங்க மாயாண்டி பண்டார கிழவே. உமக்கு நம்ம மறுவாதி கட்டு போயிரும். கோழி குப்பிட வந்து பிராணனை வாங்கிட்டு இருக்காரு. மறுவாதியா வாங்கி குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணோம். எங்க அப்பா வந்தாருன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? மாபிசைக்கு உன் பொண்ணான மேனைய மேல பட்ட உடனே தாத்தாக்கு புண்ணெல்லாம் மறைஞ்சு போச்சம்மா. அதனால தாத்தாவுக்கு தாகமெல்லாம் தனிஞ்சு போச்சு. தாத்தா நீர் தானே ஆவின் பால் வேணும்னு கேட்டியாரு. அம்மா மாபிசைக்கு பிச்சைக்கு நான் வரல அம்மா, பிச்சைக்கு நான் வரல அம்மா, பிச்சைக்கு நான் வரல அம்மா, அம்மா வரலையம்மா, பெண் கேட்டு வந்தேன் அம்மா, பெண் கேட்டு வந்தேன் அம்மா, ஆமாம்மா மாமிசைக்கு பெண்ணும் கேட்டு வந்தேன். அம்மா அண்ணவங்க வரலையம்மா, அண்ணவங்க வரலையம்மா, அண்ணவங்க வரலையம்மா, வரலையம்மா, ஆளனாக வந்தேனம்மா, வந்தேனம்மா, ஆளனாக வந்தேனம்மா, ஆமம்மா மாபிசைக்கு கஞ்சி வாங்க வரலையம்மா, கஞ்சி வாங்க வரலையம்மா, கணவன வந்தேனம்மா, கணவனாக வந்தேனம்மா, சோறு வாங்க வரலையம்மா, சோறு வாங்க வரலையம்மா, சோறு வாங்க வரலையம்மா, 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 உன்னை சோதிக்க வந்தேனம்மா, சோதிக்க கிழவா
என்னைய பெண்ணு கேட்டு வந்தோம்னு சொல்லுதியே உனக்கெல்லாம் ஓ தாத்தா பக்கம் பழுத்தவர எகுளவா பாவையர என்னலாமா யதாத்தா பாவையர என்னலாமா தாத்தா யதாத்தா எகுளவா பாவையர என்னலாமா தாத்தா காவி வேஷி அணிந்தவர யதாத்தா எகுளவா அண்ணி பொண்ணு நினைக்கலாமா பல்லும் போச்சு சொல்லும் போச்சு யதாத்தா எகுளவா இப்பத்தினிய நினைக்கலாமா சாக போற நாளையில யதாத்தா எகுளவா உனக்கு சைஸு கப்பல் தேவைதானா சைஸு கப்பல் ஏ யதாத்தா எகுளவா உனக்கு சைஸு கப்பல் தாத்தாவுக்கு சந்தோஷத்தை பாருங்க தாடி நிறைச்சு போச்சு தாத்தா தைரியமும் கட்டு போச்சு தாத்தா உனக்கு தைரியமும் கட்டு போச்சு தாத்தா தாடி நேரச்சாலும் போட்டி தைரியம் உங்கட்டு போல வேண்டி தைரியம் உங்கட்டு போல வேண்டி தாத்தாவுக்கு தாத்தா தாத்தா வீரியமும் கட்டு போச்ச தாத்தா வீரியமும் கட்டு போச்சு தாத்தா நேரச்சாலும் ஆசை நிறக்கலைய தாத்தா ஆசை நிறக்கலைய முக்கு பழுத்து போச்சு கிளவா கிளவா முத்தத்தில சாத்தி வச்சு அழவா முத்தத்தில சாத்தி வச்சு அழவா அம்மா மூக்கு பழுத்தாலும் பேத்தி மூர்க்கம் குறையலைய தாத்தா மூர்க்கம் குறையலைய தயகிழவா எங்க அப்ப வடிப்பலைய வந்தாரானா உன்னவ வந்துடுவான் ரெண்டு துண்டா கொடிப்பலைய வந்தாரானா உன்ன கொத்திடுவான் ரெண்டு துண்டா எங்க அப்பா வடிப்பலைய வந்தா
மகளை மனம் முடித்து தருவான் மகளை மனம் முடித்து தருவான் தருவார் வருவார் வருவார் எனக்கு மகள மனம் முடித்து யாத்த பூலச்சி இப்போ வருவா வந்துட்டா ஆடிக்கும் தீபாவளிக்கும் அழைப்பா நம்மள ஆடிக்கும் தீபாவளிக்கும் அழைப்பா அழைப்பா வருவா வாரா நம்மள ஆடிக்கும் தீபாவளிக்கும் அழைப்பாயே அடி அடி அம்மா மாபிசங்கி ஆண்டி என்று எண்ணாதே எண்ணி 8 நாளைக்குள்ள அப்பனோட மந்திரமோ அடியே ஆண்டியோட தந்திரமோ கண்டிப்பாக தெரியும் அடி உன்னை கருவழிப்ப கண்ணி பெண்ண அடி அம்மா மாபிசங்கி உருவழிப்ப உத்தமிய சீரழிப்ப வீட்டுக்குள்ள இருப்பவள வீதிக்குத்தான் இழுத்துடுவ அறைக்குள்ள இருப்பவள அறைக்குள்ள உன்னை அம்பலத்தில் ஆட்டி வைப்பேன் மார்பதட்டி சபதம் வைத்து என் மாயாண்டி மாயமா மறைந்து போனார் 8 நாளைக்குள்ள உங்க அப்பாவுடைய மந்திரமும் ஆண்டியுடைய தந்திரமும் கண்டிப்பா தெரியுமடி மார்பதட்டி சபதம் வைத்து மாயாண்டி மாயமாகவே மறைந்து போனார் இடுக்கு பிலா மூட்டருகிலே ஈவோல் நின்று ஒட்டிக்கிட்டு இருக்காரு புலையன் அங்கிருந்து வந்தார் மாமிசைக்கு அப்பாவை அழைத்த அப்பா நீலாம் ஒரு அப்பாவா எனக்கு ஒரு அப்பாவா நீனா ஏ அப்பா யாரோ ஒரு பண்டாரம் இரணம் கேட்க வந்தார் அப்பா நான் அன்னம் போட போகும்போது எண்ணி 8 நாளைக்குள்ள என்னை கருவழிப்பேன் என்று சபதம் வைத்து விட்டார் ஒரு கிழவன் சொன்னாமனா பயந்துகிட்டு இருக்க அப்பாவை நீ யாரும் நினைச்ச மை மாந்திரம் இருக்கு சபதம் வைத்த பண்டாரம் ஈயா பறந்தாலும் 2 துண்டாக வெட்டிடுவேன் காத்தா பறந்தாலும் கண்ட துண்டமாக்கி போடுவேன் நீ பயப்படாத என்று மாந்திரவாதி போலைய மையின் மகிமை 4 வாசலுக்கு 4 தேவாலய காவலுக்கு வைத்தான் என் மாயாண்டி ஈயா பறந்தா 2 துண்டாக்கிருவோம்ங்க காத்தா பறந்தா கண்ட துண்டமாக்கிருவோம் அவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு சொருவத்தை எடுக்கணும் சித்தரம்பு வடிவம் கொண்டு செஞ்சுடல மாயாண்டி சிவர் வழிய இறங்குதார் 7க்கும் கீழறையில் கொலையமாக மாவிசைக்கு சப்ரம் மஞ்ச கட்டிலில் சயனம் செய்து தூங்குதார் மாவிசைக்கு காவலுக்கு 21 பொம்பளைய தோழியர்கள் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தார் மாயாண்டி நம்ம வந்த வேலையை முடிக்கணும்னா இந்த பொம்பளைகளுக்கு உறக்கத்தை கொடுக்கணும் இதுவே உறங்காது போல தெரியும் ஆகையினால் இந்த மாயாண்டி சுடல 21 தோழி பெண்களுக்கு உறக்கத்தை கொடுத்தார் நித்ரா தேவி அழைத்து அங்க 21 தோழிகளும் புரட்ட போட்டு தூங்குதார் புரட்ட போட்டு தூங்கும் போது மாயாண்டி நினைக்கார் லைட் எரிகிறதோ கேன்மொழியா தூங்குகிறதோ சீரில் பல்பு எரிகிறதோ செல்லமாக தூங்குகிறதோ அரிக்கிராம எரிகிறதோ ஆயிலையால் தூங்குகிறதோ பார்த்தார் மாயாண்டி சொன்ன சபதத்தை நாம் நிறைவேற்ற வேணுமேயானா என்ன சொருபத்துல நாம நிக்கலாம் எடுத்தாரே சுடல ஒரு சொருவம்
எலுமிச்சங்கனியாக வடிவம் கொண்டு அந்த மாவிசைக்கு பெண்ணவள மூணே முக்கா நாளிகைக்குள் கைபிடித்த கணவன் போல எங்க சுடல ஐயா கற்பழித்தார் மாயாண்டிய கணவன் போல அவர வலது கண்ணோ வைக்கும் போது சுடலை இடது கண்ணோ முத்தோமிட்டா அங்க கற்பழித்த மாயாண்டி வாராரே அது சமயம் மாயாண்டி மாவிசக்கிய 3.75 நாளிகைக்குள்ள கற்பழித்து தெற்கே தலையும் வடக்கே காலுமா படுத்திருந்தா மாயாண்டி மகிமைனால வடக்கே தலையும் தெற்கே காலுமாக படுத்திருக்கிறா. அவ ஆண்டவன் சுடலை பார்த்தார். உலகனுடைய குடும்பத்தை கருவறுக்கணுமானா நம்ம என்ன செய்யலாம்? எங்கே வருகிறார் தெரியுமா? காக்காச்சி மலவிளையில் கண்ணாடி பொன் சோலை விட்டு விட்டு பிள்ளை மக்கள் 7 விட்டு மலப்பழியர் வைகாசி சாரலில வாழ போட வேணும் என்று வட்டிக்கு பணம் வாங்கி காடி வெட்டி ஒளி கொடுத்து மாமா பழையமார்களும் பிள்ளைமார்களும் காக்காசி மலவில்லையில் வட்டிக்கு தான் பணம் வாங்கி வாழ போட வேணும் என்று காடு வெட்டி ஒளி கொளுத்தி கட்டை வெட்டி தீ போட்டு வேகாத கட்டையெல்லாம் வேலைக்கு அடுக்குவார். 6 நல்ல உழவுழுது ஆட்டுக்கிடா 7 நல்ல உழவுழுது எரும மாடு கிடை 10 நல்ல உழவுழுது பசுவ மாட்டு கிடை மறித்து பல வேளை மாசூல்களை பயிர் செய்து இஞ்சியோடு மஞ்சள் வைத்தார். பல விலைகள் என்ன வைப்பாங்க? இஞ்சி மஞ்சள் இஞ்சி மஞ்சள் ஏலம் கிராம்பு கடுக்கா திப்பிலி சாதிக்கா சாதிப்பத்திரி குறுமுளகு சரமிளகு கொடிவள்ளி கிழங்கு வரப்ப சுத்தி நாவால பேவால நல்ல மொந்தாங்கசலி மொந்தாங் அத்தனையும் பயிர் செய்து மாறபோது பயிர்த்துக்கு காவலாக காவலுக்கு யார் அனுப்பலாம்? நல்ல ஆளையா? பழியமார்கள் தான் பயம் இல்லாம காவலுக்கு போவாங்க. நம்ம எல்லாம் பயப்படுவோம். பழியமார்களையும் கடக்குட்டி தம்பி இசைக்குமுத்து பழியனே அழைத்தார்கள். ஏ தம்பி, ஏ இசைக்குமுத்து, நீதான் கல்யாணம் ஆகாதவன், பயத்துக்கு நீதான் காவலுக்கு போயிட்டு வரணும். இந்த வருஷம் உனக்கு சம்பளம் 50 ரூபா கூட. ஆமா, காவல் கரெக்டா இருக்கணும். உனக்கு வாழையில தாலியை கட்டி இசைக்குமுத்து பழியனை காவலுக்கு வைப்பதற்காக பச்சை மூங்கில் வெட்டி மூங்கிலை 2ஆக வகுந்து அத குப்புற போட்டு அறுத்துரும் பார்த்துக்கோங்க. பச்சை மூங்கில் வகுந்து பக்குவமா பரன் போட்டார்கள். ஏ தம்பி தம்பி இசைக்குமுத்து பரணில இருந்தல்லவோ பரணில பைத்து காவலுக்கு போய் இசைக்குமுத்து பழிய காவலாக இருக்கும் போது ஆடியில அடசாரல் ஆவணியில முச்சாரல் பயிர் வாட மூக்க தொலைக்கி மாயாண்டி பார்த்தார். இந்த பைத்த அழித்தா புலையன் வருவான், ஈவலைக்கு பாப்பான். புலையன் மகளை மாபூசை போடலாம் என்று ஏ மாயாண்டி சுடல ஐயா மலவிளைய அழிப்பார். மலவிளைய அழிக்கணுமானா இந்த இசைக்குமுத்து பழியனை உறங்க வைக்கணும். அவர் சூறாவளி காத்து போல புரட்டி அடிக்க வீட்டுல அடிச்சார்ல பறனை விட்டு இழுத்து போட்டார்.
கீழே விழுந்துட்டாரு. நல்லா தூங்கு. நல்லா தூங்கும். நான் பயத்தை அழிச்சிட்டு வரேன். நான் அழிச்சிக்கிட்டு தான் பயத்தை. என்று மாயாண்டி சுடல சுடல குண்டு வாழ பூச்சி போல பூச்சி போல குருத்து வெட்டா வெட்டு வாரா வெட்டு வாரா செவ்வாழ பூச்சி போல பூச்சி போல செவியருப்பா அறுப்பாரா அறுப்பாரா ஆள வண்டு நீள பூச்சி நீள பூச்சி ஐயா அறுத்த அறுத்து குவிப்பாரா குவிப்பாரா ஆன போல ஐயா அதருவாரா அதருவாரா அழிக்கார மலவிளைய மலவிளைய பண்ணி போல முண்டு கொண்டு வடிவம் கொண்டு முண்டு வாரே பைத்த எல்லாம் ஐயா அழிப்பாரு. முண்டு வாராயே ஐயா பைத்த எல்லாம் அழித்து விட்டு அரபம் இல்லாம போனா நம்ம மகிமை என்ன தெரியும் அவன் ஒண்ணும் தெரியாதுல என்று எசக்கிமுத்து பழியன உசுப்புனாரு. எசக்கிமுத்து அதிகமுத்து அதிகமுத்து என்னப்பா நீயும் உன் காவலும் அக்கறையே இல்லையே உனக்கு. அக்கறை இல்லையாப்பா உனக்கு சம்பளம் போட்டு நான் பார்த்தேனப்பா காவல்ல நீ உஜார் இல்லையா காவலுக்கு நீ உஷார் நீ இல்லையே. உஜார்ல நீ கேட்டு ரொம்ப சோம்பறியாலையா இருக்க என் முதல்ல பூரா நீ வம்பாக்கி போடுவ எந்திரிச்சு பாரப்பா மலை விளைய வாரிப்பா நீ என் வளைய பதறி முளைத்தான். ஆமையோ பயிரெல்லாம் அழிஞ்சு போச்ச. அம்மா ஐயோ என்னமோ ஏதோ தெரியலையே. தெரியலையா தெரியல பாடுபட்ட முதலையெல்லாம் பாலடைஞ்சு போச்சு. ஐயோ வேலை செய்த முதலையெல்லாம் வீணா போச்சு. ஐயோ கஷ்டப்பட்ட முதலையெல்லாம் கரியா போச்சு. ஐயோ ஆன வந்து அழைச்சிருக்கு ஆனத்தடம் தெரியலையா. பண்ணி வந்து முண்டிருக்கு பண்ணி வந்த தடமும் இல்ல. கரடி அழைச்சிருக்க கரடி அழைச்சிருக்க கரடி வந்த அவன் ஊருக்குள்ள ஓடி வாரா. பிள்ளைமார்கள் பழியம்மார்கள் அழைக்கான இசைக்கும் முத்து அண்ணா அண்ணா பழியம்மாற காக்காசி மலை விளையில் நம்ம மலை விளையும் அழிஞ்சு போச்ச. என்ன சொல்லுதப்பா நீ என்ன சொல்லுத மலை விளையெல்லாம் அழிஞ்சு போச்சு. நீ அழிஞ்சு போச்சு அவனை காவலுக்கு வச்ச ஆளு என்னப்பா ஆச்சு ஆனை வந்துச்சாடா. ஆனை வல்லியப்பா ஆனை தடமே இல்லன்னு ஆனை தடமும் இல்ல பண்ணி முண்டி இருக்கு பண்ணி வந்த தடமும் இல்ல. இல்ல இல்ல ஏ தம்பி ஏ தம்பி நீ சொல்றத பார்த்தா ஒரு தெய்வ குத்தமா தெரியுது. ஒரு தெய்வ குத்தமா தெரியுதா. அப்ப நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஈ விலைக்கு பார்க்கணும். ஆமையோ ஈ விளக்கணும்னா யார கூப்பிடலாம் யார கூப்பிடலாம் நல்ல தொழிலாளியா பார்த்து சொல்லுங்க ஐயா. நம்மகிட்ட தான் தொழிலாளி ஏகப்பட்ட தொழிலாளி இருக்காங்களா. இந்த காளி பெரும்புலையனை ஆமையோ பழியமார்கள் பிள்ளைமார்கள் அழைத்தார்கள். அண்ணா பெரும்புலையா ஏ புலையா மலை விலைக்கு நீ ஈ விலைக்கு பார்க்க வரணும் அண்ணா. ஆமாண்ணோ ஏ தம்பிகளா ஏ தம்பிகளா ஈ விளக்கணுமானா ஆமையோ எழுதுங்க எழுதுங்க. என்னங்க எழுதுங்க பண்டரியா ஓலையில ஓலையில பண்டரியா ஓலையில ஓலையில பகடாப்பு எழுத வேணும் எழுத வேணும் ஈ விளக்க வேணும் மானா வேணும் மானாயே ஆமாவோடு பலக பலக வேணும் அட்டகும் போயிட்டு வேணும் எட்டு வேணும் அதுக்கு தேங்காய் 10 வேணும் 10 வேணும் நினையாத பச்சரிசி ஆறுரிய தேங்காய் வேணும் அறுத்தறியாறு சேவல் இழுத்தறிய 7 கிடா சிறு சுளவு 1 வேணும் புல்லக்கர சாம்பல் வேணும் சாம்பல் வேணும் வீட்டடுப்பு சாம்பல் வேணும் சாம்பல் வேணும் வெள்ளவி அடுப்பு சாம்பல் வேணும் சாம்பல் வேணும் காட்டடுப்பு சாம்பல் வேணும் சாம்பல் வேணும் கடையடுப்பு
கல்லாவி அடுப்பு சாம்பல், காட்டடுப்பு சாம்பல், கடையடுப்பு சாம்பல், சாம்பல் சாம்பல், சுள்ளக்கர மண்ணு, சுடுகாடு சாம்பல். ஆமா, இதுக்கெல்லாம் யார் அனுப்ப? அந்த சாம்பல் வெள்ளிக்கிழமை ஆமையோ மாந்திரவாதி சேகரித்த பொருட்கள் எல்லாம் ஆமா அந்த மலை விலைக்கு வந்து பூதங்களை சுமக்க சொல்லி வந்தார். பூதங்களை போக சொல்லி போட்டான் ஒரு அபயம். புலையன் சத்தத்தை கேட்டு பழியமார்கள் பிள்ளைமார்கள் வருகிறார்கள். காளி பெரும்புலைய அந்த மலை விலையில தலவாளை இலை விரித்தார், ஆமாவோடு பலக போட்டார். அதன் மேலே அமர்ந்திருந்து கொண்டு நினையாத பச்சரிசி நாரூரியா தேங்கா அறுத்தறிந்தார் 6 சேவல், இழுத்தறிந்தார் 7 கிடா. சிறுசொலவை எடுத்தார், சீர்காழி சக்கரம் சிதம்பர அச்சரத்தை வரைந்தார். ஓங்கின கையும் உரிவன வாளோடு நிற்கிறார் மாயாண்டி. வரும்பலையா, ஏன் என்ன கூப்பிட்ட? மாயாண்டி நீதான் இந்த வேலையெல்லாம் பண்ணினதா? இந்த சொடலைய இங்க இழுக்கணுமானா மை சேகரிக்க வேண்டும் என்று மை சேகரித்து மலங்காட்டுல வீசணும் என்று மாயா ஆண்டிய வரவழைக்க மாந்திரவாதி பெரும்புலைய மை சேகரித்து மலவிளையில வீசினார். தீட்டு வகை என்னதல பிள்ளையுட மண்டை, தீட்டு வகை என்னதல பிள்ளையுட மண்டை, பிள்ளையுட மண்டை தேவாங்கு சட்டங்காருங்குருவி முட்டை, நாட்டுக்கறி நாக்கொழுப்பு நாங்கனத்தான் குஞ்சி, நாரையுடன் நெஞ்சு கருங்கழுத புத்து, மாதவிடையானதொரு மடிச்சில தும்பு, கண்ணியாளியாத 101 ஆடி வரும் நாட்டியப்பன் வலது கால மண்ணு, கிடாரி இடது கால மண்ணு, ஆலம்புரா வேலம்புரா மாடப்புற கண்ணு, அத்தி ஒந்தி சுப்பியா ஆமையுட மூளை, ஒட்டு மருந்து அத்தனையும் சட்டமுடன் சாத்து, ஒட்டு மருந்து அத்தனையும் சட்டமுடன் சாத்து, சட்டமுடன் சேர்த்து ஒழுகு பெற வேட்டையில் காட்டினான் புலைய. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.